யாரு? நான் தான் கான்ட்ராக்டர் கண்ணப்ப. எதுக்காக வந்திருக்கீங்க? மனுஷன் ஜெயில அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டு அது சொல்றீங்க. ஒரு 100 ரூபாய் அதிகமா வச்சுங்க. என்ன பத்தி அவர்கிட்ட நீண்ட தூரம் சொல்லி வைங்க. இவ்வளவு தூரம் போதுமா? ஆமாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. கான்ட்ராக்டர் கண்ணப்பா. கான்ட்ராக்டர் கண்ணப்பா எங்கப்பா இருக்க? கொஞ்சம் நில்லுங்க. இந்த அட்ரஸ் பாருங்க. கான்ட்ராக்டர் கண்ணப்பா விடிதானே? வாட்ச்மேன் நல்லா கேட்டுக்க. உனக்கு ஒரு 200 ரூபாய் தரேன். அவரை பத்தின டீட்டெயில் எனக்கு வேணும். யாரோ பார்த்துக்கா. சீக்கிரம்டா கவுத்துறா. யார பத்திர காத்துங்கிற? நான் தஞ்சாவூர் கோயிலுடா. இவன் யாரு? மதுரை. இந்த பரிசுத்தமான ஆசிரமத்துல எங்களை கேட்காம எப்படி வந்த? நான் சென்று வந்தேன்டா. இன்னைக்கு என் கிளி எடுத்த படம் என்ன தெரியுமா? இரணியாசுர வதம், நரசிம்ம அவதாரம். அதுக்கு தான் வந்திருக்கேன். மகனே, அப்பனே, இந்த காஞ்ச கருவாடு உனக்கு அப்பனா? வந்திருக்கும் பெண் குழந்தை யார்? காத்து வந்திருக்கேன். அந்த காற்றை இழுத்து வெளியே ஊறி தள்ளலாம் மகனே. யாரடா ஊதுங்க? ஏண்டா, நீங்க பண்ற கோசமாக்கு வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அந்த கோழிக்கடை கோவிந்த சாமியை ஏமாத்தி அவனுக்கு செய்வனே அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அவங்க ரெண்டு பணத்தை பறிக்கல. நாங்க எங்க ஏமாத்துறோம், அவன் தான் ஏமாத்தான். ஏண்டா அது மட்டுமா? அந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பங்க சேர்ந்து அவன் டைரியை திருடிட்டு வந்து அவனை ஏமாத்திருக்கிறேன். நாங்க எங்க வேணும்? அவன் தெரியாம நாங்க எடுத்து வந்தோம். ஆமா, உங்களை நான் சும்மா விடுறதா இல்ல. என்ன பண்ண போற? காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். நீ என்ன கத்துற? போலீஸா? இப்ப என்ன பண்ணுகிற? நான் சொல்றேன். என்ன இக்கிற பக்கிற இக்கிற கூட புரியுமே? நீங்க சம்பாதிச்ச காசுல பாதிய எனக்கு கொடுங்கிறான். நீ குடுக்கற உன் மூஞ்சில புசுங்கிறான். அவங்க எப்படி பண்ணுவான்? கூப்பிடா போலீஸ். இருக்கா அண்ணே, ஒரு நிமிஷம் கொஞ்சம் கதை கூட. இப்ப நான் என்ன சொல்றேன், பங்கு போய் போச்சுக்க, நாங்களும் போச்சுக்கிறேன். ஆளவர் இனிமே இங்க வராத. ஏய், உங்களை ஏமாத்த விட மாட்டேன்டா. இன்னையில இருந்து ஏண்டா என் மூளையை கசக்கி நான் சம்பாதிச்ச படுத்த போறேன். நீ ஈஸியா எடுத்து கொடுத்துட்டே இல்ல. இனிமே உனக்கு எனக்கு லைக் இல்ல. அப்ப வெளியே போ. என்ன போக சொல்றேன்? உன்னைத்தான் சொன்ன, வெளியே போ. போறேன். வெளியே வா. கண்டதுமா வெட்டி போடுறேன். சென்று வா மகனே, சென்று வா. வெளியே வர மாட்டியா? வரமாட்டானே. அப்ப நான் போறேன். நீ இந்த வீட்டுல இல்லைங்கும் போது எனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? நான் இந்த பக்கமா வெளியே போறேன். சங்க தலைவர் வெற்றி வேலப்பன் வாழ்க. டாக்டர் வெற்றிக்கிரி வேலப்பன் வாழ்க. வருங்கால மந்திரி வெற்றிக்கிரி வேலப்பன் வாழ்க. கட்டு வாழ்க. கிரி வாழ்க. வேல் வாழ்க. அப்பன் வாழ்க. வாழ்க. ஏன்டா என் பேர் கண்டதுல வச்சுறேன்? ஆமா, உன்னை பார்த்து ரொம்ப நாளைக்கு எங்க போயிருந்த? அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு வேலை ஒண்ணு போட்டு எனக்கு நீ பல உதவி செஞ்சிருக்க. அதை மறக்காம பல தடவை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுத்துருக்க. மறுபடியும் வேலை கேட்டா எப்படிப்பா? அண்ணா அண்ணன் வேற வழி இல்லாம தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். அண்ணன் ஒரு உத்தம புத்திரனா, ஒரு சற்புத்திரனா திரிஞ்சு வாழணும்னு ஆசைப்படுறேன். வேலை கொடுங்க. திரிஞ்சு வாழ போறியா? திரும்ப புரியுற மாதிரி சொல்லிடுங்க. பேச்சு உங்களுக்கு ரொம்ப நாளாச்சியா இருக்கு. அங்கதான் கையில தெரியுமில்ல. நான் மட்டும் உங்க கூட இருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வருமா? கைக்கு கையா இருந்தா, காலுக்கு காலா இருந்தா. என்கிட்ட இருக்கு. தலைவரே, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு ஜனங்க எல்லாம் வெளியில காத்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன சரியா போச்சா? நல்ல நேரம், நல்ல நேரம். ஏண்டா கோசம் போட ஆள குட்டியா குட்டியாதியா? அதையெல்லாம் நேரத்துக்கு ஏற்பாடு பண்ண. அண்ணன் நானும் கோசம் போட கூட வரட்டுமா? காலை தலைவர் வெட்டிக்கிளி வேலப்பா. காலை தலைவர் வெட்டிக்கிளி வேலப்பா. தலைவர் வெட்டிக்கிளி தொண்டர்களே, இத்தனை நாளும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல கையில்லாத எனக்கு கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறார். இப்போது அவன் தான் இவன்.
இயக்கத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு தலைவரே பெண் குழந்தைங்க பெண் குழந்தையா தனியா ஒண்ணு சரிங்க பெரியவர்களே தாய்மார்களே இந்த கை சாதாரண கை இல்லை உழைக்கும் கரங்கள் நம்மெல்லாம் ஏன் கடன் சட்டை போட்டிருக்கிறோம் கை திட்டவங்க போட்டிருக்கு பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட பழக்கம் உண்டு உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன் பெரியவர்களே எனக்கு மூக்குப்பொடி போட்டதுனால தொண்டை அளவு விட்டு போச்சு நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க வாங்க வணக்கம் 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 அண்ணே உணர்ச்சி வெளியே வந்துட்டேன். லண்டன் பிரதமர் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அவரை அனைவரும் கைகுலுக்கி வரவேற்றார்கள். இப்ப பார்த்தாலும் கை கையில் அப்படியா இந்த பேப்பரை தொடக்கூடாது கொண்டு வா. ஆமா எங்கடா என் கையால நம்பட்டி அவர் இன்னைக்கு லீவுங்க. என்ன மிஸ்டர் லீவு அவருக்கு கை புரிஞ்சிருச்சுங்க. அவனுக்குமா நீயா உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன் அதுக்கு என்னப்பா அதுக்கு என்னவா நீ கட்டிக்கிற போறிய அந்த பொண்ணிய காதலி என்னடா சொல்ற அவன் காதலியா ஆமா நான் அவளை காதலிக்கேன் அது ஒரு தலை காதல் உனக்கு என்ன ரெண்டு தலையா அது என் மாமா பொண்ணும் என்ன பிரயோஜனம் அதான் பொண்ணோட அப்பா என் மாமனாரு டெல்லி வரைக்கும் செல்வாக்கு பெரிய கோடீஸ்வரர் அந்த பொண்ணை நீ காதலிக்கலாமா இதெல்லாம் நடக்கிற கதையா தம்பி ஓ அவர் ரேஞ்சுக்கு நான் தான் மாப்பிள்ள யாரு நீ உனக்கு ரெண்டு கையுமே இல்ல கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் என்னமோ பண்ண போனா திருட்டு போயிடலாம் நானா திருட நீ செஞ்ச திருட்டுக்காக நான் உள்ள போனேன் திரும்பி வரதுக்குள்ள நாட்டை சுரண்டி அரசியல்வாதி ஆயிட்டேன் இப்ப சொல்றேன் நீண்டா திருட பொறுக்கி உள்ள மாதிரி நீ என்ன வேணாலும் சொல்லு ஆனா அந்த கல்யாணம் நடந்தே தீரும் நான் நடக்க விட மாட்டேன் முடிய தடுத்து பாரு பணமாரு பாம்பு வைப்பேன் பார்க்கலாமா பார்க்கலாமா பார்க்கலாம் போடா. என்னடா ஒரே கூட்டமா இருக்கு அதான் தெரியல. சரி போய் பார்க்கலாமா? போய் பாப்பா முடியா ஏப்பா தம்பி அங்க என்ன ஒரே கூட்டமா நிக்கிறாங்க பாவம் யாரே செத்து கிடக்குறாங்க. அப்படியா நீ பாத்தியா எப்படி எனக்கு கணக்கு தெரியாத. கண்ணு தெரியாதா வாடா இந்த பலாப்பழத்தை நீ மட்டும் நிக்கிறாங்களே எப்படி உள்ள போறானே கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் இங்க ஒரு பழம் இருக்கிறேன் இங்க போவோம் தமிழ்நாடே நீ இங்க வந்து சொல்லலாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அத சத்தம் வைக்கிறான் கூட்ட வைக்கிறேன் அஜித்தோ என்ன பண்றது அப்பா அப்பா இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓம் சர்வ மங்கள நாராயணமூர்த்தே. கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநாதேனாம் மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபே. அபச்சாரம் இந்த கல்யாணம் செல்லாது. மாப்பிள்ளையா நீங்க இருக்கும்போது வேற ஒருத்தர் தலைக்கணும் எப்படி செல்லும்? அதெல்லாம் செல்ல நீ பேசாம இரு யோ என்ன அக்கமா இருக்குது? என்ன ஐயர் சொல்லதான் நியாயம். என்ன ஆயத்தக்கிட்ட பொண்ணு கடத்தல யார் கையால தாலி கட்டுறானோ அவனுக்கு தான் பொண்ணு சொந்தம். ஐயர் என்ன சுப்ரீம் கோர்ட் சத்தியா சுமாரியா ஒண்ணுத்தையே கேட்கிறேன் அந்த மாப்பிள்ள அவன் தான் தூக்கு தாலி கட்டினான் நீ என்ன சொல்ற ஏய் மாப்பிள்ளையே என்ன மன்னிச்சிருங்க இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு கையா இருக்குது என்னோட ஆளுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு 2 கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன் என் ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு இத பாருங்க இவருக்கு 2 கையும் இருக்கு இவர்தான் எனக்கு எல்லாமே என் உயிர் என் தெய்வம் எல்லாமே இவர்தான் அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்க முடிக்கிறாரு ஏய் வெட்டுக்கிளி வேலைப்பா ஒரு பிராட இன்னொரு பிராடு ஏமாத்தி தாலி கட்ட தப்பு இல்லடா ஐயோ உன்னோட 5 கோடி ரூபா போச்சு நம்ம 2 பேரும் ஒத்துமையா போயிருந்தா இப்படிதான் நடந்திருக்குமா இன்னும் ஒத்து வரலையே
உனக்கு சரியான தண்டனை இதுதான்டா. நான் வர்றேன். ஈஸ்வரா, இந்த மாதிரி கல்யாணம் நான் நடத்தி வச்சதே இல்ல. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி.